வரி விதிப்பால் இந்தியாவுக்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் பிரதமர் மோடியின் சீனா பயணம் மிகப்பெரிய அளவில் கவனம் ஈர்த்துள்ளது. எந்த தேதியில் பிரதமர் மோடி சீனாவுக்கு பயணம் மேற்கொள்கிறார், இதன் பின்னணி என்ன, அந்நாட்டு பிரதமர் உடனான சந்திப்பு சொல்லப்போகும் செய்தி என்ன என்று விரிவாக பார்க்கலாம். ஜப்பான் மற்றும் சீனா ஆகிய நாடுகளுக்கு தான் பயணம் மேற்கொள்வதாக அறிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. இருதரப்பு மற்றும் பலதரப்பு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதே இந்த பயணத்தின் முக்கிய நோக்கம் என பிரதமர் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதன்படி ஆகஸ்ட் 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் ஜப்பான் செல்லும் பிரதமர் மோடி ஆகஸ்ட் 31 முதல் செப்டம்பர் 1 வரை சீனாவின் தியான்ஜின் நகரில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். இந்த பயணம் இந்தியாவின் தேசிய நலன்களை மேலும் வலுப்படுத்தும் என்றும் பிராந்திய மற்றும் உலக அமைதி, பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு பங்களிக்கும் என்றும் பிரதமர் மோடி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் இந்த பயணத்தை அவ்வளவு எளிதாக கடந்து சென்றுவிட முடியாது. ஆம், கடந்த 7 ஆண்டு காலத்தில் முதல் முறையாக சீனாவுக்கு பயணம் மேற்கொள்கிறார் பிரதமர் மோடி. இந்த பயணத்துக்கு பின்னால் பல்வேறு அரசியல் கணக்குகள் இருப்பதாக கூறுகின்றனர் விவரம் அறிந்தவர்கள். எல்லையை பகிர்ந்து கொள்ளும் இந்தியாவும் சீனாவும் அவ்வப்போது எளியும் புனையமாக இருக்கின்றன. அதிலும் கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூனில் கிழக்கு லடாக்கில் இரு படைகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் பெரிய மோதலையும் உறவில் விரிசலையும் உண்டாக்கியது. ஆம், இந்தியாவைச் சேர்ந்த ராணுவ வீரர்கள் சுமார் 20 பேர் உயிரிழந்த நிலையில் சீன வீரர்கள் 4 பேர் பலியாகினர். இந்த பிரச்சனையை தொடர்ந்து எல்லையில் ஏற்பட்ட பதற்றத்தால் இரு நாடுகளுக்கிடையான விமான சேவை நிறுத்தி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சீனாவில் இருந்து கிளம்பிய கொரோனா எனும் பெருந்தொற்று நாட்டையே உலுக்கியது. இதனால் விமான சேவை நிறுத்தி வைப்பு மேலும் தொடர்ந்தது. இதற்கிடையே லடாக் பிரச்சனையின் போது சீனாவுக்கு நெருக்கடி கொடுக்க நினைத்த மத்திய அரசு அந்நாட்டின் செயலிகளுக்கு இந்தியாவில் தடை விதித்தது. இப்படியாக சென்ற போக்கு சமீப ஆண்டுகளில் தணிந்திருக்கிறது. இரு நாடுகளும் கடந்த ஆண்டில் படைகளை வாபஸ் பெற்றதால் இறுக்கமான சூழல் தளர்ந்தது. இந்த நிலையில்தான் இரு நாடுகளுக்கிடையே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமான சேவைகள் அடுத்த மாதம் முதல் தொடங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக இருதரப்புக்கும் இடையே நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டியதாக தெரிகிறது. ஏற்கனவே சீன நாட்டவருக்கான சுற்றுலா விசாவை மீண்டும் தொடங்குவதாக கடந்த மாதம் அறிவித்தது இந்தியா. 5 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த சேவை மீண்டும் தொடங்கப்பட்டது இரு நாடுகளுக்கு இடையேயான உறவில் பெரிய முன்னேற்றமாக பார்க்கப்பட்டது. இந்த சூழலில் பிரதமர் மோடியின் சீன பயணம் பெரிய அளவில் கவனம் பெற்றுள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் இரு நாட்டு தலைவர்களும் சந்தித்துக் கொண்டாலும் பெரிய இடைவெளிக்கு பிறகு சீனா செல்கிறார் பிரதமர் மோடி. ஒரு பக்கம் வரி விதிப்பு என்ற பெயரில் இந்தியாவுக்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் சீனாவுடனான உறவை வலுப்படுத்த தொடங்கியுள்ளது இந்தியா. பிரதமரின் இந்த பயண திட்டத்தில் சீன அதிபர் ஷி ஜின்பிங் உடன் இரு நாட்டு உறவை வலுப்படுத்துவது குறித்து பேசுவார் என்று தெரிகிறது. இப்படியாக விமான போக்குவரத்தை மீண்டும் தொடங்குவது, பிரதமர் மோடியின் சீன விசிட் உள்ளிட்டவை ராஜதந்திர ரீதியில் பெரிய முன்னேற்றமாக இருக்கிறது. நீண்ட இடைவெளிக்கு பிறகான இரு நாட்டு தலைவர்களின் இந்த சந்திப்பை சர்வதேச நாடுகள் உற்று நோக்க தொடங்கியுள்ளன.